நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 21, 2025 கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள். கன்னிராசிக்கு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம், பர்சில் இருக்கக்கூடிய பணம் செலவாகக்கூடிய ஒரு நாள். நீங்கள் நினைப்பீங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் உடனே தீர்ந்து போயிடுது, நம்ம சிக்கனமாக இருக்கணும்னு நினச்சாலும் கூட ஏன் நமக்கு இப்படி வீண் விரயங்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி வக்கரமாக இருக்கிறதுனால சில பேருக்கு பெண்கள் ரீதியான செலவுகள் கண்டிப்பாக உண்டு. பெண்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கண்டிப்பாக பண உதவி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அமைப்புலாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ பண விஷயத்தில் ரொம்ப கராராகவும் உஷாராகவும் நீங்கள் இருங்க, சிக்கனத்தை கடைபிடிங்க. அதே போல் ராகுடைய சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மனைவியோடைய உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை அதிகமாக செலுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் அக்கறை செலுத்தணும். ஏன்னா ஏதாவது ஒரு விதமான மறைமுக அந்தரங்க உறுப்புகள் விஷயமான நோய் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கும் பொழுது அது இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகளையும் வலிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதற்காக முறையாக மருத்துவரை அணுகி அதற்கான மருந்து மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக இது கண்ட்ரோல் ஆகும். எல்லா பிரச்சனைகளுமே நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் வக்கரமாகிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வாக்குவாதங்கள், அலைச்சல்கள், செலவுகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்க போகிறது. சில பேர்லாம் நினைப்பீங்க, எவ்வளவு பண்ணாலுமே நீ என்னனுக்கு பண்ண, நீ எனக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி பெண்கள் கேட்பாங்க. அதன் மூலமாகவே ஆண்கள் ரொம்ப எரிச்சல் அடைவாங்க. நாம் இவர்களுக்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம், உழைச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவங்களுக்கு தேவையில்லாதான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இருந்த போதுமே இவங்க எப்பயுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டுறாங்க. எப்பயுமே ஒரு மனசார பாராட்டவே மாட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், எதுக்கு கோவப்படுறாங்க, எதுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கும். ஸோ பெண்கள் ரீதியான மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு நாள் தான் இந்த நாள். இருந்த போதும் அவர்களுக்காக தேவைகளை செய்வது ஒரு ஆணினுடைய கடமை அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே தேவைதான். அதே போல் ஆண்களுமே தங்களுடைய அந்தரங்க அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முறையான மருத்துவரை அணுகுவது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக மாற்றி கொடுக்கும். கன்னிக்கு லக்னத்திலேயே ராசியிலேயே கேது இருப்பது ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கு உரிய ஒரு நாள். குறிப்பாக மீனாட்சி அம்மனை வழிபடுவது மிக மிக ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருப்பது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக மிக சிறப்பு. அதிலும் குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது மிக மிக சிறப்பு. அதாவது லக்ஷ்மி தேயாரோடு நரசிம்மர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது, நெய்விளக்கேற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தீவிரத்தை குறைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகளை குறைக்கும், மன அழுத்தங்களை குறைக்கும். ஸோ நிச்சயமாக கடவுள் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாள் அமையப் போகிறது. புதுசாக சுபகாரிய விஷயங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, தொலைதூர பயணங்களுக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைய நாள். நன்றி.